அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களை தேடி நல்ல செய்தி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமையப் போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசியின் அதிபதியான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த வேளையில் அஷ்டமத்தில் இருந்து விலகி 9ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். முற்பகுதியில் புத ஆதித்ய யோகமும் பிற்பகுதியில் புத சுக்கிர யோகமும் கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் அஷ்டமத்தை விட்டு ராசியின் அதிபதி விலகும் இந்த வேலை என்பது சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. கன்னிராசிக்காரர்கள் இதுவரை நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று பெருவாரியான காரியங்களை தடைநிறையாக சந்தித்த சூழலில் தற்போது அந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உங்களது பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. தற்போது உங்களது உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. புதிய தொழில் துவங்குதல் உள்ளிட்ட காரியங்களில் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே மேம்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. மாமன் மைத்துனர் வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒத்துழைப்பு மிகவும் சாதகமாக கைகூடக்கூடிய நல்ல அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நிச்சயமாக வித்யாகாரகரான புதன் ராசியின் அதிபதியான புதன் இந்த தருணத்தில் கல்வியில் சிறப்பான வாய்ப்புகளை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். பெரும்பாலான நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. குடும்ப சுமை இந்த தருணத்தில் விலகக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகமான குரு பகவான் இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார். லாபத்தில் இறுதி தருவாயில் இருக்கும் குருவின் அமைப்பால் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைந்த தனலாபம் கிடைக்க போகிறது. குரு பகவான் மிக வலுவாக பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. லாபத்தில் உச்சம் பெறக்கூடிய வேளையில் இந்த வாரத்திற்கு பிறகு முழுமையாக லாபத்தில் உச்சபலம் பெற போகிறார். அதற்கு முன்னதாக கர்மத்தின் இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. எதிர்மறையான சிந்தனைகள் நீங்கும். நினைத்த காரியங்களை நினைத்தவுடனே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெரிய அளவில் பாதிப்பு சிரமம் சிக்கல் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளில் சிறப்பான மாற்றம் உறுதியாகவே கிடைக்க போகிறது. பெரிய அளவிலான சிரமங்களை விலக்குவதோடு அடுத்தடுத்து முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக குரு பகவான் மிக வலுவாக விரைவில் லாபத்தில் அமரப்போகிறார். எனவே அதற்கான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் இருந்தே சந்திக்க முடியும். புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் வந்து சேரும். புத்திரக்காரகனின் அருளால் திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல இனிமையான சுப நிகழ்வுகளை அடுத்தடுத்து நிறைவாக கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய தனலாபம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் இந்த தருணத்தில் விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அனுகூலமற்ற நிகழ்வுகள் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட அனுகூலமாக மாறும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. சப்தம சனி கண்டச்சனியின் ஆதிக்கம் சற்று சாதகமற்ற சூழலாக தான் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. பொருளாதார விஷயங்களில் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான சூழல் உண்டு. எனவே கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்டவற்றில் சற்று சூதனமாக செயல்படுவது அதில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்வில் இருந்து விளக்குவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு பணியை செய்வதற்கு முன் அதை பாதியில் நிறுத்திவிடாத வகையில் முன்கூட்டியே அந்த திட்டத்திற்கான தேவைகளும் சோர்ஸும் சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்த்து அதற்கு பிறகு முயற்சி செய்யுங்கள். அப்போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. குடும்ப சுமை பெரிய அளவில் இந்த தருணத்தில் விலகும். எதிர்பார்ப்பதை விட பல காரியங்களை துரிதமாகவும் விரைவாகவும் மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். திட்டமிட்டு பல காரிய வெற்றிகளை நிச்சயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு என்றாலும் கூட கண்டச்சனி என்பதால் சற்று நிதானத்துடன் இருப்பது நல்லது. அதே வேளையில் நிழல் கிரகமான ராகு யோகத்தில் இருப்பது அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை திடீரென கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்ப்பதை விட கன்னிராசிக்காரர்களுக்கு ராகுவின் அமைப்பால் திடீரென உச்சபட்ச வளர்ச்சியையும் நிறைவையும் சந்திக்க
சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பழைய சிரமம் நிறைந்த விஷயங்களில் சிறப்பான மாற்றம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது சுமூகமாக பல விஷயங்களை சாதித்து வெற்றி காணக்கூடிய சந்தர்ப்பம் ராகுவின் அமைப்பால் உண்டு. கேது விரயத்தில் இருப்பதால் விரய செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் பெரும்பாலும் அவை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே திட்டமிடுதலை விட சிறப்பான வெற்றி வாய்ப்புகளையும் நல்ல பல சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய அளவிலான சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. செவ்வாய் மிக வலுவாக சப்தமத்தில் வருகிறார். பிறகு பிற்பகுதியில் மிக வலுவாக அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். செவ்வாய் ஆட்சி பலம் பெறும் இந்த வேலை என்பது அஷ்டமஸ்தானம் என்பதால் தொல்லைகள் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. எனவே நிதானத்துடனும் பொறுமையுடனும் நடந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த தருணத்தில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் சில பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களில் சற்று நிதானத்துடன் இருப்பது நல்லது. ஆனால் அதே வேளையில் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். புதிய பிரச்சனை என்று நினைத்த விஷயங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சிறப்பான வழிகளில் அமோகமான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது சூரியன் அங்கு உச்சம் பெற்றிருந்தாலும் இந்த வாரத்திற்கு பிறகு பாகியஸ்தானத்தில் நுழைய போகிறார். ராசியின் அதிபதியான புதன் மிக வலுவாக முற்பகுதியில் புத ஆதித்ய யோகத்தையும் பிற்பகுதியில் மிக வலுவாக புத சுக்கிர யோகத்தையும் ஏற்படுத்துகிறார். அஷ்டமத்தை விட்டு சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் இந்த வாரத்தில் விலக இருப்பதால் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் சந்தித்து வந்த தொல்லைகள் நெருக்கடிகள் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்க முடியும். கன்னிராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகுவதோடு சிறப்பான முன்னேற்றத்தை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தின் இறுதியில் அமாவாசை தினத்தை ஏற்படுத்துகிறாருங்க. அதற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக வலம் வரப் போகிறார். எனவே இந்த வேளையில் சந்திரன் தேய்ந்து கொண்டே சென்றாலும் உங்களுடைய வாழ்வில் சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். சந்திரனின் அமைப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் தேவையற்ற சிரமங்களை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயம் கன்னிராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். அதே வேளையில் இந்த வாரத்தின் இறுதியில் அமாவாசை வருவதால் உறுதியாகவே அமாவாசை தினத்தன்று கன்னிராசிக்காரர்கள் தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாடான அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்வில் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் நீங்கி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பெரும்பாலான நெருக்கடிகள் விலகி உங்களை தேடி நல்ல செய்தி வருவதற்கான சிறப்பான வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும்.